இன்றைக்கி காலை டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் கோதுமை தோசை, கார சட்னி, தேங்காய் சட்னி, மெதுவடைங்க. இதான் காலை டிஃபன். மெதுவடை வந்துட்டு காலையில் இட்லி ஊற வச்சுருந்தாங்க. அதனால் வந்து சரி இட்லி மாவு அரைக்கும் போது அப்படியே வடைக்கும் சுட்டுடலான்ட்டு ஒரு 10 வடை சுட்டுட்டேன். காலையில் மாடு பார்த்துட்டு கோழி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தண்ணி தீவனம் வச்சுட்டு பால் கறந்துக்கிட்டு வந்தாச்சுங்க. மாவு அரைச்சிக்கிட்டே இருக்குங்க இட்லிக்கு. காலையில் சமைச்சிக்கிட்டே மாவு அரைச்சோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். மாவு அரைக்கணும் ஒரு டைம் ஒதுக்குன்னா அது டைம் ஆகிடும். காலை டிஃபன் சமைச்சிக்கிட்டே மாவு அரைச்சி முடிச்சிடலாங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, 4 பூண்டு பல், பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. வேணுங்கிற அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வச்சு கடுகு உளுத்தர் பொரிஞ்சதும் கரண்டியை கீழே இறக்கி வச்சு தாங்க கருவேப்பிலை போடும். இல்லைனா வந்து அந்த எண்ணெய் தெறிக்கும் போது நெருப்பு டப்பார் மேலே வரும். அதனால் கீழே இறக்கி வச்சு கருவேப்பிலை போட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அது சட்னி ரெடி ஆகிடுச்சு. கோதுமை தோசையும் வெந்துக்கிட்டே இருக்குது, அந்த வேலையும் முடிச்சிடலாம். பாருங்கள், கார சட்னி அரைக்கலாம். அதுக்கு பூண்டு எடுத்து டக்குன்னு தண்ணியில் நினச்சி உரிச்சோம்னா சீக்கிரம் உரிக்கலாங்க. தண்ணியில் ஒரு நேரம் நினச்சிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து உரிச்சு பாருங்கள், சீக்கிரம் உரிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தாங்க தாளிக்கிறேன், நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டி விடணுங்க. கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த நல்லெண்ணெயும் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினா காரம் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்குங்க. அதையும் ஊற்றிட்டு இறக்கி வச்சுட்டு சூடாக்கி வச்ச பால் ஆறிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு சின்ன பையன் இருக்கிறான் எங்கள் வீட்டில், அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அவனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அவன் நல்லா ஜாலியாக விளையாடுறான். பால் குடிச்சிட்டான். அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் விளையாண்டு உட்காந்தாச்சுங்க. வடை வேறு சுடணும். இட்லிக்கு மாவு ஓடிட்டு இருக்குது. அதில் போய்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து வடையே சுட்டுடலாங்க. மெதுவடை. இன்றைக்கி காலையில் தோசைக்கு மெதுவடை, கார சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. ஆனால் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நான் சாப்பிட்றது எத்தனை மணின்னு தெரியல, பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு அள்ளிக்கிறேங்க. இதோ அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். உளுந்து மாவும் ஒரு 2 கையளவுக்கு, அரிசி மாவு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. மிளகு ஒரு 10 மிளகு, 2 வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சாச்சு. நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகாய் இல்லை, அதோ தாத்தா கடைக்கு 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்க வந்திருக்கேன். அவர் அதிகமாக தருவாருங்க பச்சை மிளகாய். அவ்வளோதான், வாங்கிட்டு போயாச்சு. பாருங்கள், எண்ணெயை மறந்துட்டேன். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இருக்குது, நல்லெண்ணெயில் வடை சுட முடியாது. அதனால் வந்து தாத்தாட்ட போய்ட்டு ஒரு 41 ஆயில் வாங்கலான்னு போனால் அவர்கிட்ட கோல்டு வின்னர் தான் இருக்குது. அதையும் வாங்கிட்டு வந்து வடையை சுட்டுடலாம். வடை சுட ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு டம்ளர் எண்ணெயும் அடுப்பு பக்கத்தில் வச்சுடலாம். கொஞ்சம் தள்ளி வைக்கணும், ஏன்னா கேஸ் அடுப்பு அப்போல்லாம் விறகடுப்பு. அவ்வளோதான், சூப்பரான மெதுவடை ரெடி ஆகிடுச்சுங்க. சுட்ட உடனே மெதுவடையை ஒரு வடையை சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்டா எண்ணெயே குடிக்கல, செம்மையாக